ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி 2 days விளாக் தான் பார்க்க போகிறோம். ரெசிபி விளாக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு பசங்களுக்கும் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தவா சட்டி பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் புதுசாக வாங்கினேன். என்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஏந்து நாப்பில் இருக்குது, அதனால இது வாங்கினேன். ஏன்னா இந்த மாதிரி இதில் வந்து பொடி மீன்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா உடையாது கொள்ளாது. அதனால் நான் கொஞ்சம் அகலமாக வாங்கிட்டேன். என்கிட்ட ஏற்கனவே 2-3 இருக்குது இந்த மாதிரி டிசைனில், ஆனால் இந்த அளவுக்கு அகலமாக இல்லை. அகலமாக உள்ளது எல்லாமே பெருசாக இருக்குது, அதனால் நம்ம சின்னதாக வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தான். யாரெல்லாம் கருவாட்டு குழம்பு ஃபேவரேட் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. எனக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நான் இப்படி தான் கருவாட்டு குழம்பு வைப்பேன். கொஞ்சமாக வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா கருவாட்டு குழம்பு கருவாட்டில் உப்பு இருக்குது, பார்த்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மசாலாத்தூள், மீன் மசாலாத்தூள் இருக்கும்ல, அதுவும் சேர்த்துக்குங்க. இது நம்ம வீட்டு ஹோம்மேட் தூள் தான், நம்மளே பண்ணினது தான், அதை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா புளி கரைச்சி தேவையான அளவு புளி கரைசலும் சேர்த்துக்குங்க. எல்லா காய்கறியுமே போடலாம் கருவாட்டு குழம்புக்கு. ஸ்வீட்னஸ் காய்கறிகளை தவிர எல்லா காய்கறியும் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ் காய்கறிகள்னு சொல்லுவேன்ல, அது இதுதான். இந்த மாதிரி வெஜிடபிள் தான் ஸ்வீட்னஸ் காய்கறிங்கிறது. இது வந்து அந்த குழம்புல போட்டால் நல்லா இருக்காது. இது வந்து தால்ச்சா இந்த மாதிரி சாம்பார் இதுகளுக்கு தான் இது நல்லாயிருக்கும். காரமான புளிக்குழம்பு நம்ம வச்சோம்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல், அப்புறம் இந்த மாதிரி கூட்டு இதெல்லாம் வச்சோம்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே ஸ்வீட்டாக உள்ளது வந்து காரமான குழம்புக்கு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். சாஃப்டான சாம்பார், அப்புறம் வந்து தால்ச்சா, அப்புறம் கார மீன் சூப்பு, முருங்கைக்கீரை போட்டு சூப்பு வைப்போம், அவியல் குழம்பு வைப்போம், அப்புறம் வந்து முட்டை குழம்பு வைப்போம். இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம உரப்பான இது சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்படி வந்து நம்ம உரப்பு இல்லாத குழம்புகளுக்கு வந்து உரப்பானது சேர்த்துக்கணும் ஸ்வீட்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பொண்ணு கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டேன், அதனால் அவளுக்கு கொஞ்சம் தான் இறால் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியே சாப்பிட்ருவான்னு சொல்லிட்டு. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பசங்க வந்து லாவா கேக் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னு நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். கனிஞ்ச வாழைப்பழம், 3 முட்டை, ஒரு 3 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் ஏற்கனவே பால் எடுத்து கெட்டியாக ஒரு 1/2 டம்ளர் வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து சுகரை வந்து நைஸாக பல்ஸ் மோடில் வச்சு அடித்து எடுத்துக்கிட்டேன். அதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து போர்பன் பிஸ்கட் சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து இந்த மாவு சேர்த்துக்கிட்டேன், கேப்ப மாவு சேர்த்துக்கிட்டேன். பசங்களுக்கு வந்து ஒரே கொக்கோ பவுடர் சேர்க்கக்கூடாது, இதுனா ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து கேப்ப மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க வந்து இதை வந்து கொக்கோ பவுடர்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாப்பிட்டா பிணைஞ்சி நல்லா நம்ம மாவை பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிச்சுன்னா நல்லா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக கேக் வரேன். இது வந்து மினி ஆஃப் ஃபேனில் தான் நான் ஊற்ற போகிறேன். கப் கேக் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணியிருந்தேன், அப்போ நான் போர்பன் பிஸ்கட் சேர்க்கலை. இப்போ வந்து நான் பிஸ்கட் சேர்த்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தா பிஸ்கட் சேர்த்து, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பசங்களுக்கு வந்து 4:10க்கு ஸ்கூல் விடுவாங்க. 4 மணிக்கு தான் இது நம்ம எடுத்து சுட்டோம்னா அவங்க வர சோதுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு 2 மணிக்கெலாம் நான் மாவை பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மினி ஆப்பஃபேன் பார்த்திங்கன்னா நான் வந்து வேளாங்கண்ணியில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் தடவை வச்சிட்டோம்னா அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் தடவை வைக்கிறேன். அழகாக இருக்குது. நான் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு வந்து ஃபேனை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கீழே ஊற்றிட்டு தான் நான் இப்படி ஊற்றுவேன். நல்லா ஒட்டாமல் கொள்ளாமல் அழகாக வந்துருந்துச்சு. பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. மினி கப் கேக் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய பையன் விரும்பி நல்லா சாப்பிட்டான். ஓகே கைஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 6:30 இருக்கும். எனக்கு வந்து ராம்நாடு போக வேண்டிய ஒரு வேலை வந்துச்சு. அதோட சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போயிருந்தோம். போயிட்டு வரும்போது 700+ தான் ஒரு ஜூஸ் வாங்கி சாப்பிட்டு போவோம். ஜூஸே நான் சாப்பிடக்கூடாது, எப்படின்னா ஐஸ் வச்சு ஐஸ் போட்டு ஜூஸ் சாப்பிடக்கூடாது. சரி ஐஸ் இல்லாமல் கேட்போம்னு சொல்லிட்டு கேட்டோம், போட்டு தந்தாங்க.
அதோட அன்னைக்கு நாங்கள் போனப்போ 2 வாங்கி குடிக்கவும் முடியலை, வேஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். சரி இந்த தடவை 1 வாங்கி 2 பேரும் ஆளுக்கு பாதி குடிப்போம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்தாச்சு. எங்கள் ஊரில் ராம்நாட்டில் பாலம் கட்டியிருந்தாங்க, அது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ண அன்னைக்கு பார்க்க முடியலை, இன்றைக்கி தான் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸு வரப்போகும்போது கரெக்டாக வீடியோ அட்டன் பண்ணும்போது பஸ்ஸுக்கு இறங்கிருச்சு, அதனால் எடுக்க முடியலை. ரொம்ப டிராஃபிக்காக இருந்தனால நிப்பாட்டியும் எடுக்க முடியலை. அதோட வந்தாச்சு போயிட்டு. என்னுடைய பொண்ணு கொஞ்சம் சாம்ஸ் வாங்கி கேட்டிருந்தா, அதுவும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பீட்ஸ் வாங்கி கேட்டேன், அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் நான் எடுத்தது ஒன்று, ஆனால் அவங்க பில்லு போட்டிருக்கிறது ஒன்றா இருக்குது. நம்ம என்ன திங்ஸ் எடுக்கிறோமோ அது இருந்தால் தான் நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம வாங்கினது ஒன்று, அவங்க கொடுத்தது ஒன்றுனா ரொம்ப மனசு கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் எல்லாமே 1 ஹவருக்கு மேலே அங்கே நேரம் ஒதுக்கி எல்லாம் செலெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்தா பில் போடுற இடத்துல மாறி இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சரி ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் போகும்போது மாற்றிக்கலான்னு பார்த்தா நான் பில்லை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். பில் இல்லாமல் மாற்ற முடியாதுல்ல. அதோட ஏற்கனவே ஒரு ட்ரிப் அப்படி தான் வாங்கிட்டு வந்தேன், பில் இல்லாமல் கிடக்குது. இப்போவும் அது அப்படி தான் மாற்றிக்கிச்சு. அப்புறம் நைட் வந்தாச்சு வீட்டுக்கு. அதோட என்னுடைய பொண்ணு அந்த லாவா கேக்கை இப்போ தான் நைட்டு ஒரு 8:30 இருக்கும், அப்போ தான் காப்பி அந்த கேக்கையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்திருந்தா. ஈவினிங் பண்ணி வச்சது. பையன் மட்டும் சாப்பிட்டுட்டான், பொண்ணு சாப்பிடவே இல்லை, நைட்டு தான் சாப்பிட்டா. எங்களுக்கு கொஞ்சம் ப்ரேஸ்லெட் ஆர்டர் வந்துருந்துச்சு. சரி அந்த ஒர்க்கை முடிச்சு வச்சுட்டு நம்ம மித்த வேலையை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. நைட் பொழுது ஓடிடுச்சு. இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மறுபடியும் அதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், நைட் டின்னர் இப்படி தான் போகுது. காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடைசியில் ஒரு யோசனை பண்ணி அப்புறமேல என்ன பண்ணேன்னா, சரி சப்பாத்தி போட்டு கொடுக்கலாம் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு தான் பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவேன், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சி நல்லா அதை இப்படி அடித்து எடுத்துக்குவேன். ஒரு 10 நிமிஷமாவது நான் இப்படி போட்டு அடித்து தான் எடுத்துக்குவேன். அப்போ தான் சாப்பிட்டு தன்மை கிடைச்ச மாதிரி எனக்கு தோணும். அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நான் அதை எடுத்து தட்டி போட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு மாவு. ரொம்ப நேரம் நான் அடிச்சிருந்தது வேறு. அதுவும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் சோளமும் அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்துருந்தேன். அது ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டேன் போல, அதனால் ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு. ஆனால் என்னன்னு சொன்னேன்னா, சாப்பிட்ற சப்பாத்தி சாப்பிட்ட விட மாவுடைய தன்மை ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஹெல்த்தியான பொருள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்தாலும் அளவுக்கு அதிகமாக எதை சேர்த்தாலுமே அதோடைய சாஃப்ட்னஸ் தன்மையோ டேஸ்ட் எல்லாமே மாறிடும் போல. அதனால் எதாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி சேர்க்கக்கூடாதுங்கிறத இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் புரிஞ்சு ஒரு வழியாக சப்பாத்தியை போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்திக்கு எந்த குழம்பும் பண்ணலை. ஏன்னா நண்டு கிரேவி காலையிலேயே பண்ணியாச்சு. அது லஞ்சுக்காக பண்ணி வச்சிட்டோம். அதனால் நான் அதை எடுக்கலை. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிரியாணி பொடி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் சிக்கன் 65 பொடி அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் சேர்த்துக்கலாம். நான் எப்போவும் சப்பாத்திக்கு குழம்பு இருந்தால் பண்ணுவேன், இல்லைன்னா சப்பாத்தி பண்ணி முட்டையை இப்படி தக்காளி வெங்காயம் போட்டு கிண்டி அதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவேன். சரி இந்த தடவை கொத்து பரோட்டா மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்து சப்பாத்தி போட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு வழியாக கொத்து பரோட்டா பதிலாக கொத்து சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் அவனுக்கு டைம் ஆகிட்டனால அவன் சீனி வச்சு தான் சாப்பிட்டுட்டு போனான். ஸ்கூலுக்கு போயிட்டான் அவன். இது அவன் போனதுக்கப்புறம் தான் 9:30 போல் தான் இது செஞ்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வாசல்லே வந்துருச்சு. சூட மீன் இது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வைப்பீங்க ஒவ்வொரு மீனுக்கு. நீங்கள் வைக்க மாட்டீங்க, ஏற்கனவே வச்சுருப்பாங்க, அந்த பேரை சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் யாரோ வச்ச பேர் நானும் சொல்கிறேன், இதுக்கு பேர் சூட மீன் சொல்லிட்டு. அந்த மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன ஃப்ரை பண்ணுறதுக்கு சேர்ப்பேன்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள்தூள் சேர்த்துக்குவேன், தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் உப்புத்தூள். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் பொடி சேர்த்துக்குவேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பொடி ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சிருந்தனால நான் அந்த டேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த டேஸ்ட்டு என்னை விட்டு போக மாட்டேங்குது. இப்போது நான் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் அதை நிப்பாட்ட முடியலை.
நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் மீனை சேர்த்திங்கன்னா மீன் உடையவே உடையாது. நம்ம எத்தனை தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலும் மீன் உடையாது. மீன் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நான் வந்து நல்லெண்ணெயில் தான் மீன் பொரிப்பேன். கொஞ்ச நாளாக நல்லெண்ணெய் வந்து முடிஞ்சிருந்துச்சி. அதனால நான் ஆயிலில் வந்து பொரித்தேன். என்ன ஆயில்னு பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய், அப்புறம் வந்து பாம் ஆயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எண்ணெயில் பொரித்தேன். ஆனால் இது எனக்கு வந்து மீன் வந்து சாப்பிட பிடிக்கவும் இல்லை. அது வந்து பசங்களுக்கு வந்து எண்ணெய் தானே அதிகமாக சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பொரிச்ச மீனில் வந்து எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நல்லெண்ணெய்னா பிரச்சனை இல்லை, மித்த எண்ணெய்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பயம். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு இதாக இருந்துச்சு நல்லெண்ணெயில் பொரித்து கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.